சூப்பர்மா. இத மட்டும் பண்ணிட்டா கண்டிப்பா அந்த குடும்பம் அசிங்கப்பட்டு தான் நிக்கும். திட்டம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சரியா நடக்குமா? இந்த பாருங்க, நாங்களும் ஜானகியை மாட்டி விடுறோம்னு ஒரு திட்டத்தை போட்டு சொதப்பிட்டோம். யோ, நீ என் தங்கச்சி ஒன்னாயா? அவ ஒரு விஷயத்தை நினைச்சா அதை செஞ்சு முடிப்பா. கிழிச்சா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ திட்டம் போட்டு மூக்கு அறுபட்டு தான் நின்னா. இதுக்கு முன்னாடி பண்ண பிளான்ல எல்லாம் ஒண்ணு கிழிக்கலன்னு தானே யோசிக்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. என்னங்க நீங்க? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேற, ஆனா இது கண்டிப்பா நடக்கும். நான் சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் எழுதுறதுக்கு பதிலா நீங்களே அதை எழுதி கொடுத்துடலாம்ல? லிங்கோ, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணுமா வேண்டாமா? சரி, பேப்பர் பேனா கொடுங்க, எழுதுறேன். எடுத்துட்டு வர்றேன். என்ன எழுதணும்னு சொல்லுங்க. ஜானகி, நீ நகை அடகு வச்சு அந்த பணம் திருட்டு போனதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த பணம் இப்போ எங்க கிட்டதான் இருக்கு. அது வேணும்னா இன்னைக்கு நடு ராத்திரி அம்மன் கோயிலுக்கு வாங்க. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். வரும்போது யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது, தனியா தான் வரணும். இப்படி எழுதுங்க. எழுதிட்டேங்க. இத உடனே ஜானகிக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்க. நீங்க கேட்ட பணம். நன்றிங்க. வரேங்க. வரேன். உங்களால எனக்கு ஒரு காரியம் நடக்கணும். நீ பணத்தை திருடுனல்ல, அவளுக்கு போன் பண்ணி பேசணும். அதான் அன்னைக்கே பணத்தை அடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேனம்மா. அப்புறம் எதுக்குமா உங்களுக்கு போன் பண்ணி பேசணும்? ஏய், என் தங்கச்சி சொல்றத மட்டும் செய். தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, புரியுதா? சரிங்க சார். ஜானகிக்கு போன் பண்ணி, உனக்கு இன்னைக்கு ஒரு லெட்டர் வரும். அதுல நீ நகையை அடகு வச்சது, அதுல பணம் திருட்டு போனது, அத பத்தி எல்லாம் இருக்கும். அத படிச்சுட்டு அதுல இருக்கிற மாதிரி செய்யன்னு சொல்லு. சரிங்கம்மா. இதான் அந்த வீட்டு நம்பர், நோட் பண்ணிக்க. ஏம்மா, ஜானகி போன் எடுக்காம வேற யாராவது எடுத்தா என்னமா பண்றது? மத்த யார் எடுத்தாலும் பேச வேண்டாம். ஜானகி எடுத்தா மட்டும் பேச. போன ஸ்பீக்கர்ல போடு. சரிங்கம்மா. அண்ணா அண்ணா, ரொம்ப நாளா ஒரு கணக்கு ஒண்ணு விடுபட்டு சொல்லிட்டு இருந்தல. இந்த பாருங்கண்ணே, முந்திரி தோப்புல இருந்து வந்த பணம் எல்லாம் நம்ம ராமசாமி கிட்ட தானே கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கண்ணே, எழுதிருக்கேன் பாருங்கண்ணே அந்த கணக்குல. அண்ணா ஒரு வாட்டி நல்லா பாத்துருங்கண்ணே. இந்த பக்கம் ஆட்களுக்கு கொடுத்த சம்பளம் எல்லாம் எழுதிருக்கேன், இந்த பக்கம் வரவுலாம் எழுதிருக்கேன். ஹலோ, ஜானகி தான் போன் எடுத்தா. பேசு பேசு பேசு. வணக்கம்மா. என்ன யாருன்னு தெரியுதாமா? ஹலோ, யாருங்க? அதான் உங்ககிட்ட இருந்து 10 லட்சத்தை திருடிட்டு போனல்ல, அவன் தான் பேசுறேன். என்னம்மா எதுவும் பேசாம இருக்கீங்க? பக்கத்துல ஆள் இருக்காங்களோ? முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன விஷயம்? நேரா பாயிண்ட்க்கே வந்துட்டீங்களே. உங்க வீட்டுக்கு உங்க பேர்ல ஒரு லெட்டர் வரும். அது மத்த யாரு கைக்கும் போகாம பாத்துக்கணும். அதுல நீங்க நகையை அடகு வச்சது, பணம் திருட்டு போனது எல்லாமே எழுதியிருக்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு அதுல இருக்கிற மாதிரி நடந்துக்கங்க. மிச்சத்தை நேர்ல சொல்றேன். பரவாயில்லையே, சொன்னதை விட நல்லாவே மிரட்டிட்டு. இப்ப அந்த லெட்டர் வேற யாரு கைக்கும் போகாது. அத படிச்சுட்டு ஜானகி நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துருவலாமா? அவளுக்கு அந்த பணம் வேணும்னா
வந்துதானே ஆகணும். கண்டிப்பா வருவான். ஐயோ என்னாச்சுங்க? வர வர. அண்ணா ஒண்ணும் இல்லையே. அண்ணா போஸ்ட்மேன். போஸ்ட் வந்திருக்கு சார். கொடுங்க. இந்தாங்க சார். வர்ற சார். ஐயோ லெட்டர் இப்படி அவர் கைக்கு போயிடுச்சே. எல்லாம் முடிஞ்சது. இல்லங்க, அது இந்தா உள்ள வை.